அண்மை செய்தியை பார்க்கின்றோம். முக்கிய செய்தியும் கூட. டெல்லியில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு இன்றைய தினம் சற்று முன்னதாக நிறைவு பெற்றிருக்கிறது. வருகின்ற 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே கருத்து கணிப்புகள் வெளியிட தடை விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இது தொடர்பான இந்த கருத்து கணிப்பு அறிவிப்புகள் முடிவுகள் வந்திருக்கின்றன. அதைத்தான் தற்போது அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். பெரும்பான்மை பலத்துடன் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று தற்போது இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பிமார்க் கருத்து கணிப்பின்படி பாஜக 39 49 தொகுதிகளையும், ஆம் ஆத்மி 21 31 தொகுதிகளையும், காங்கிரஸ் வெறும் ஒரு தொகுதிகளை கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜேவிசி போல் கணக்கின்படி கிட்டத்தட்ட பாஜக அதே அளவிலான 39 45 வரையும் இருக்கக்கூடிய இடங்களில் கைப்பற்றும். சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் பாஜக 39 44 தொகுதிகளை கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதன்படி பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 97 98க்கு பிறகாக ஒரு பெரிய 20 ஆண்டு காலம் அங்கு டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிக்கவில்லை. அதன் பிறகாக இந்த முறை ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதே போல 10 வருட கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி எதிர்க்கட்சி அரியணையில் அமரும் என்று கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 70 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட டெல்லிக்கு இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. வர இருக்கக்கூடிய 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட இருக்கிறது. மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டியிருக்கிறது, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தலைநகர் டெல்லியில் ஆட்சியில் இல்லாதது, இரட்டை எஞ்சின் ஆட்சி வேண்டும் என்று ஆம் ஆத்மியை பின்னுக்கு தள்ளி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் பல இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டன அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள். பிரதமர் உட்பட பலரும் அங்கு சென்று பல இடங்களில் பிரச்சாரம் செய்வதை பார்த்தோம். அந்த வகையில் இரட்டை எஞ்சின் ஆட்சி வேண்டும் என்று டெல்லியினுடைய மிக முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய டெல்லியில், தலைநகர் டெல்லியில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்க வேண்டும் என்று, இரட்டை எஞ்சின் ஆட்சி வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் தங்களது பிரச்சார யுக்தியை கையாண்டிருந்தார்கள். அந்த வகையில் தற்போது டெல்லியில் பாஜக ஆட்சியா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்து வருகின்றோம். பிமார்க் கருத்து கணிப்பின்படி பாஜக 39 49 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி 21 முதல் 31, காங்கிரஸ் ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஜேவிசி போல் கணிப்பின்படி பாஜக 39 45, ஆம் ஆத்மி 22 31, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் கருத்து கணிப்பின்படி பாஜக 39 44, ஆம் ஆத்மி 29 31, ஆம் ஆத்மி 25 28 என்ற இடங்களை பிடிக்கும் என்று தெரிவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மேட்ரிக்ஸ் கணிப்புகளின்படி பாஜக 35 40, ஆம் ஆத்மி 32 37, காங்கிரஸ் 1. ஆக இந்த 4 கருத்து கணிப்பு முடிவுகளின்படி காங்கிரஸ் வெறும் ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஷீலா தீக்ஷித் ஆட்சியில் இருந்தபோது தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆட்சியில் இருந்தார் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி ஆம் ஆத்மி எதிர்க்கட்சிக்கு மாறுகிறது. 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகாக ஆட்சிக்கு மாறாக ஒரு மனநிலை இருப்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளின் அடிப்படையில். ஆக டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. கருத்து கணிப்பு முடிவுகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்து வருகின்றோம். 30 35, சில இடங்களில் 39 49 என்று கணக்கிட்டு பார்த்தோமேனால், ஆவரேஜாக சராசரியாக பார்த்தோமேனால் பாஜகவிற்கு 39 45 இடங்கள் கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ஆம் ஆத்மியை பொறுத்தளவுக்கு சராசரி, இந்த 4 கருத்து கணிப்பு முடிவுகளின் சராசரியை பார்க்கின்ற போது 25 30 தொகுதிகளுக்குள்ளாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் காங்கிரசிற்கு ஒரே ஒரு இடம் தான் கிடைக்கும் என்று இந்த 4 கருத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவிக்கின்றன. எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று காங்கிரஸ் முனைப்பு காட்டியது. ஆனால் அதற்கு கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் முடிவு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தாலும் கூட காங்கிரசுக்கு ஒரு இடமே கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் முடிவுகள் தெரிவிக்கின்றன.